Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topic ER model in database systems. So ER model அப்படினா entity relationship model. So இது வந்து one of the data model. நிறைய data model இருக்கு DBMSல. It is one of the data model. So எதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா represents the overall logical structure of a database. So ஒரு database எப்படி இருக்கும் அப்படின்றத ஓவராலாக நம்ம represent பண்ண we can use ER model. The ER data model employs three basic concepts. இதில் மெயினாக வந்து த்ரீ காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து என்டிட்டி செட், செகண்ட் ஒன் இஸ் ரிலேஷன்ஷிப் செட், தேர்ட் ஒன் இஸ் ஆட்ரிபியூட்ஸ். இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம இது மூணை பற்றி பார்க்கலாம். என்டிட்டி செட், ரிலேஷன்ஷிப் செட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ ஒவ்வொரு ER மாடலுக்கும் நம்ம இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு டயக்ராம் வரைவோம். that diagram is called ER diagram. Okay. ஸோ ஒரு டேட்டாபேஸை லாஜிக்காக ரெப்ரசன்ட் பண்ண we are using ER model. So these are the main components of ER model. Using these components, we are drawing the diagram. That diagram is called ER diagram, entity relationship diagram. So இப்போ அதில் first one நம்ம பார்க்கலாம். First component is entity set. So entity set பார்க்கறதுக்கு முன்னாடி first entity னா என்னன்னு பார்க்கணும். So an entity is a thing or object in the real world that is distinguishable from all other objects. So entity அப்படின்றது ஒரு object. ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தெரியும். இன் ரியல் வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பார்க்குற ஒவ்வொன்றுமே ஆப்ஜெக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கோ இல்லை ஒரு பென்னு ஆர் அ பர்சன் ஆர் அ பிளேஸ் எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொருலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி தான் இருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈச் பர்சன் இன் அ யூனிவர்சிட்டி இஸ் அன் என்டிட்டி. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா பர்சனும், யூனிவர்சிட்டியில் வந்து மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அகடமிஷியன்ஸ் இருப்பாங்க, அதுலேயே வந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அது இல்லாமல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே என்டிட்டி. அண்ட் என்டிட்டி ஹாஸ் அ செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஒவ்வொரு என்டிட்டிக்கும், என்டிட்டினா நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டோம், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அண்ட் தி வேல்யூஸ் ஃபார் சம் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி யூனிக்லி ஐடென்டிஃபை அன் என்டிட்டி. இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஏஜ் இருக்கும், இப்போ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சேலரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பேர் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் சில செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லா என்டிட்டிக்குமே இருக்கும். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அ பர்சன் மே ஹாவ் அ பர்சன் ஐடி ப்ராப்பர்ட்டி ஹூஸ் வேல்யூ யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் தட் பர்சன். இப்போ இங்கே பர்சன் ஐடின்றது ஒரு நம்ம ஆட்ரிபியூட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐடின்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு என்டிட்டியும் நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண we can use a ID attribute. Okay, now we are going to see what is entity set. So entity set அப்படினா is a set of entities of the same type that share the same properties or attributes. இப்போ நீங்க வந்து இங்க நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், பர்சன் கொடுத்துருக்கோம். இப்போ பர்சனோட ஐடி, நேம், மொபைல் நம்பர் இப்படி ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அங்கே நம்ம செட் ஆஃப் பர்சன்ஸை குரூப் பண்ணோம் அப்படின்னா இதே ப்ராப்பர்ட்டிஸோட அதுக்கு பேர் entity set. So entity set நம்மளுக்கு தெரியும் குரூப்பா. So entity setனா set of entities of the same type. Same typeனா அது எல்லா entities-க்குமே ஒரே set of attributes தான் இருக்கும். Okay, that is entity set. Example, set of all people who are instructors at a given university. Instructorsனா like faculties. So ஒரு யூனிவர்சிட்டி இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டியுமே நம்ம என்டிட்டி செட்னு சொல்லலாம். அதோட நேம் வந்து இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு அது ஒரு என்டிட்டி செட்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ என்டிட்டி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா an entity is represented by a set of attributes. Attributes are descriptive properties possessed by each member of an entity set. ஓகே, ஸோ ஒரு என்டிட்டி செட் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு என்டிட்டியும் நம்ம அதோட ஆட்ரிபியூட்டை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு என்டிட்டியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். an entity set is represented எப்படி நம்ம இந்த ER மாடலில் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா by a rectangle. அந்த ரெக்டாங்கிள் வந்து we have to divide it into two parts. இங்கே கீழே கொடுத்துருக்கோம். using rectangle we have to represent entity set. இதெல்லாம் இப்போ இங்கே ஒரு entity set இருக்குது, இங்கே ஒரு entity set இருக்குது, அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறணும். ஓகே, தி ஃபஸ்ட் பார்ட் அதாவது ப்ளூ கலரில் இருக்கா, ஃபஸ்ட் பார்ட் that is shaded blue contains the name of the entity. இது பெரிய என்டிட்டியோட நேம், அதாவது என்டிட்டி செட்டோட நேம். இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஒரு என்டிட்டி செட், ஸ்டூடெண்ட்ன்றது ஒரு என்டிட்டி செட். செகண்ட் பார்ட் அதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா that is nothing but names of all the attributes of the entity set. ஸோ இந்த என்டிட்டி செட்டோட attributes இப்போ இன்ஸ்ட்ரக்டருக்கு
ஐடி நேம் salary இதெல்லாம் வந்து attributes ஃபார் இன்ஸ்ட்ரக்டர் என்டிட்டி செட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி நேம் டோட்டல் கிரெடிட் இதெல்லாம் வந்து attributes ஃபார் ஸ்டூடெண்ட் என்டிட்டி செட். ஓகே, ஸோ என்டிட்டி செட்டை வந்து ரெக்டாங்கிள் சிம்பிள் with two components. First component name of the entity set, second component attributes for that entity set. So next நம்ம பார்க்க போகிறது relationship set. Okay, so general relationship அப்படின்னா association or simply relation. Relationship is an association among several entities. நீங்கள் கீழே இந்த டயக்ராம் பார்த்துட்டாங்களே தெரியும். ஓகே, ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்டர் நேம்ஸ் இருக்குது, இங்கே ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேம்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டர் எடுத்துட்டிங்கன்னா he is related to first student. அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்ட்ரக்டர் எடுத்துட்டிங்கன்னா he is related to two students. Okay, that is a relationship. ஸோ அதாவது அசோசியேஷனுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க அட்வைசர் அப்படின்ட்டு. ஸோ வி கேன் கிரியேட் அ ரிலேஷன்ஷிப் whose name is advisor in between instructor and student. அதாவது இன்ஸ்ட்ரக்டர்னா ஃபேக்கல்ட்டி, ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைசராக இருக்காங்க. ஸோ அப்போ அட்வைசர்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் நேம். அதே மாதிரி ஒரு ரெண்டு என்டிட்டி செட்டுக்கு இடையில நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப் செட். ரிலேஷன்ஷிப் செட் இஸ் அ செட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தி சேம் டைப். ஓகே, இப்போ அட்வைசர்னு நீங்கள் இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா we have a many number of relationships of the same type. அதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் செட். இப்போ ரிலேஷன்ஷிப் செட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, நம்ம இது ஆல்ரெடி படிச்சிட்டோம். திஸ் இஸ் ஒன் என்டிட்டி செட், திஸ் இஸ் அனதர் என்டிட்டி செட். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில அட்வைசர் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் செட் இருக்குது. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் அ டைமண்ட். ஓகே, ஸோ இங்கே டைமண்ட் சிம்பிள் போட்டிருக்கோம். இன்சைட் வி ஹவ் டு டெல் தி நேம் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே வந்து அட்வைசர். ஸோ மீனிங் வந்து instructor plays or instructor is related to student using the relationship advisor. That is the meaning here. Okay, the function that an entity plays in a relationship is called that entity's role. ஸோ ஒரு என்டிட்டி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன ரோலில் ப்ளே பண்ணுதோ அதுக்கு பேர் என்டிட்டிஸ் ரோல். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது வந்து கோர்ஸ், நிறைய கோர்சஸ் இருக்கும். இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அதோட நேம் என்னன்னா ப்ரீ ரிக்வஸ்ட். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக செமஸ்டர் வைஸ் படிக்கிறப்ப ஒரு தேர்ட் செமஸ்டரில் ஒரு பேப்பர் படிக்கணும்னா செகண்ட் செமஸ்டரில் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பேப்பர் படிச்சிருந்தா தேர்ட் செமஸ்டரில் அது ஈஸின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ரெண்டு ரிலேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், தட் இஸ் அ ரோல். ஓகே, இந்த மாதிரி அதில் மேலே எழுதுனீங்கன்னா அதுக்கு பேர் என்டிட்டிஸ் ரோல். ஸோ கோர்ஸ் வந்து கோர்ஸ் ஐடின்னு ஒரு என்டிட்டி ரோலில் இதோட மேப் ஆகுது. அதே மாதிரி ப்ரீ ரிக்வஸ்ட் ஐடின்ற ஒரு ரோலால் மேப் ஆகுது இந்த ரிலேஷன்ஷிப்போட. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்டிட்டிஸ் ரோல். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நார்மலாக இதை நம்ம படிக்க மாட்டோம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு attributes இருக்கும். ரிலேஷன்ஷிப் மே ஆல்சோ ஹாவ் attributes that is called a descriptive attribute. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்றது ஒரு என்டிட்டி செட், செக்ஷன்றது ஒரு என்டிட்டி செட். இது வந்து நம்மளுக்கு தெரியும் ரிலேஷன்ஷிப் செட். ஸோ அதாவது ஸ்டூடெண்ட் அவன் இந்த செக்ஷனில் இருக்கான், he takes a particular grade. அந்த கிரேடை ரெப்ரசன்ட் பண்ண we can create attribute. This attribute is related to this relationship set. ஸோ அதுக்கு பேர் descriptive attribute. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு ரெக்டாங்கிள் சிம்பிள் தான் போடணும், அன்டிவைடட் ரெக்டாங்கிள், நார்மல் ரெக்டாங்கிள் போடணும். போட்டுட்டு அதை வந்து டேஷ்டு லைனால் ரிலேஷன்ஷிப் செட்டோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் செட்லேருந்து அந்த ரெக்டாங்கிளை டேஷ்டு லைனான கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்கிரிப்டிவ் அட்ரிபியூட். ஓகே, அடுத்து மோஸ்ட் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் செட்ஸ் இன் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர் பைனரி. அதாவது இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் செட். ஸோ இது வந்து ரெண்டு என்டிட்டி செட்டை ரிலேட் பண்ணுது. ஓகே, தட் இஸ் பைனரி. அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்ததுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இஸ் அமங் இன் பிட்வீன் டூ என்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பைனரி, ஜென்ரலாக பைனரி தான் இருக்கும். பட் வி ஹாவ் மோர் தேன் டூ என்டிட்டிஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேஸ் இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் செட், இதுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் கைடு. ஸோ இங்கே வந்து 3 என்டிட்டி கனெக்ட் ஆயிருக்கு, இன்ஸ்ட்ரக்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட் கனெக்ட் ஆயிருக்கு, ப்ராஜெக்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஒரு கைடு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருப்பாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுறாங்க, அவங்க ப்ராஜெக்டையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ட்ரைனரி. ஓகே, டர்னரின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து 3 என்டிட்டிஸோட ரிலேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ வித் தி டிகிரி 3. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் என்டிட்டி செட்டோட கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது திஸ் ஆர் தேர்ட் காம்பனன்ட், மெயின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட், திஸ் இஸ் attributes. ஓகே, ஸோ attribute அப்படின்னா
properties. So is an attribute as used in the ER model can be characterized by the following attribute types. So attribute நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், properties of an entity. So இங்க வந்து 3 types of attribute இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். First one வந்து simple and composite. So simple attribute அப்படின்னா அது நேம்ல இருந்தே தெரியும், அது வந்து ரொம்ப சிம்பிள், அதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. we cannot divide it into subparts, அதுக்கு பேரு simple attribute. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல் நம்பர் இருக்கு. ஸோ மொபைல் நம்பர் வந்து ஒரு 10 டிஜிட் நம்பராக இருக்கும், அதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 2 நம்பர் கிடைக்காது. ஸோ அது வந்து சிம்பிள் அட்ரிபியூட். காம்போசைட் அட்ரிபியூட் அப்படின்னா ஆன் தி அதர் ஹேண்ட் கேன் பி டிவைடட் இன்டு சப் பார்ட்ஸ். இப்போ ஒரு பர்சனோட நேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 2 நேம் இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு அட்ரஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், ஹவுஸ் நேம், அப்புறம் சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், அந்த மாதிரி வந்து அதை நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் காம்போசைட் அட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து சிங்கிள் வேல்யூட் அண்ட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். ஸோ சிங்கிள் வேல்யூட் அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேம்னு எடுத்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒரு நேம் தான் இருக்கும். ஓகே, அது நேம் கூட நம்ம காம்போசிட்டில் கொண்டு வந்துடலாம். ஓகே, வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்னு எடுத்துக்கோங்க. ஸோ அது ஒரே வேல்யூ தான் இருக்கும், அது வந்து சிங்கிள் வேல்யூட் அட்ரிபியூட். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்னா ஒரு அட்ரிபியூட்டுக்கு மோர் தேன் ஒன் வேல்யூஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நம்பர். ஸோ இப்போல்லாம் நம்ம ஒருத்தரே வந்து 2-3 ஃபோன் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். தேர்ட் டைப் ஆஃப் அட்ரிபியூட் வந்து டிரைவ்டு அட்ரிபியூட். ஸோ டிரைவ்டு அட்ரிபியூட்னா இன்னொரு அட்ரிபியூட்லேருந்து ஒரு அட்ரிபியூட்டுக்கு நம்ம வேல்யூ கெட் பண்ணுறது, தட் இஸ் டிரைவ்டு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் தெரியும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஏஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் ஸோ அப்போ ஏஜ்ன்றது இங்கே டிரைவ்டு அட்ரிபியூட். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்: சிம்பிள் அண்ட் காம்போசைட், சிங்கிள் வேல்யூட் அண்ட் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ், டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நேம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி 3 வச்சுருக்கோம். ஸோ இது வந்து காம்போசைட் அட்ரிபியூட். ஐடின்றது ஒன்றே தான் இருக்கும், இது வந்து சிங்கிள் வேல்யூ அட்ரிபியூட். ஓகே, அதே மாதிரி நீங்கள் ஐடியெலாம் சப்டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் சிம்பிள் அட்ரிபியூட் கூட சொல்லலாம். இதெல்லாம் காம்போசிட் அட்ரிபியூட். இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் நிறையா இருக்கலாம் ஒருத்தருக்கு. ஸோ இது வந்து மல்டி வேல்யூடு. ஸோ மல்டி வேல்யூடு வந்து இந்த மாதிரி சிம்பிள் போட்டு, இந்த பிரைசஸ் போட்டு நீங்கள் இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சிம்பிள் போட்டிருந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து டிரைவ்டு அட்ரிபியூட். ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹியர் தீஸ் ஆர் வேரியஸ் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் ஃபார் தி என்டிட்டி செட் இன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேப்பிங் கார்டினாலிட்டிஸ். ஓகே, ஸோ மேப்பிங் கார்டினாலிட்டி ஆர் கார்டினாலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். இட் இஸ் நத்திங் பட் express the number of entities to which another entity can be associated through relationship set. ஸோ ஒரு என்டிட்டி வந்து இன்னொரு என்டிட்டியோட ரிலேட் ஆகிருக்கிறத நம்ம ரிலேஷன்ஷிப் செட்டால் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ எத்தனை என்டிட்டி இன்னொரு என்டிட்டியோட ரிலேட் ஆகிருக்கு, ஓகே, தட் இஸ் இண்டிகேட்டட் பை மேப்பிங் கார்டினாலிட்டிஸ். ஓகே, இப்போ ஒரு பைனரி ரிலேஷன்ஷிப் செட் இருக்குது, ஒரு ஆர்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டை, அது வந்து 2 என்டிட்டி செட்டை கனெக்ட் ஆகிருக்கு, ஏபி அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் கார்டினாலிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 to 1, 1 to many, அடுத்து many to 1, many to many. ஓகே, ஸோ 1 to 1ல an entity in A is associated with at most one entity in B. ஸோ என்டிட்டி செட்டுனா அதில் நிறைய என்டிட்டிஸ் இருக்கும். இப்போ ஏன்றது ஒரு என்டிட்டி செட்டு, அதில் ஒரு என்டிட்டி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரே ஒரு என்டிட்டியோட தான் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிருக்கும். பியில் வந்து நிறைய என்டிட்டிஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு என்டிட்டியோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது 1 to 1. 1 to many அப்படின்னா ஏன்ற என்டிட்டி செட்டில் இருக்க ஒரு என்டிட்டி மே பி அசோசியேட்டட் வித் எனி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இன் பி. எனி நம்பர்ன்றது இங்கே 0 ஆர் மோர், ரிலேஷனே இல்லாமல் இருக்கலாம், இல்லை மோர் தேன் 1ல் கூட ரிலேட் ஆகிருக்கலாம். ஓகே, தட் இஸ் 1 to many ரிலேஷன்ஷிப். many to 1 அப்படின்னா an entity in A is associated with at most one entity in B. அதை நம்ம ரிவர்ஸாக சொல்லலாம். an entity in B however can be associated with any number of entities in A. அது பியில் இருக்க ஒவ்வொரு என்டிட்டியும் ஏல இருக்க என்டிட்டிஸோட எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அசோசியேட் ஆகிருக்கலாம். தட் இஸ் மெனி டு 1. ஓகே, மெனி டு மெனி அப்படின்னா இது எல்லாமே கம்பைன் பண்ணி, ஸோ ஏல வந்து ஒரு என்டிட்டி வந்து பியில் எத்தனை என்டிட்டிஸோடலாம் ரிலேட் ஆகிருக்கலாம். அது மாதிரி பியில் இருக்க ஒரு என்டிட்டி ஏல எத்தனை என்டிட்டிஸ் கூட வேணாலும் ரிலேட் ஆகிருக்கலாம். தட் இஸ் மெனி டு மெனி. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் 1 to 1. இதில் ஒவ்வொரு என்டிட்டி இதில் ஒரு என்டிட்டியோட தான் ரிலேட் ஆகிருக்கும். 1 to manyனா ஏல வந்து இப்போ இங்கே நிறையா இருக்கும்,
அதில் ஒரு என்டிட்டி எடுத்துட்டிங்கன்னா பியில் வந்து 0 ஆர் மோர் என்டிட்டிஸோட ரிலேட் ஆயிருக்கும். இப்போ A1 பார்த்துட்டிங்கன்னா இங்கே 2ஓட ரிலேட் ஆயிருக்கு. அதே மாதிரி A2 வந்து 2ஓட ரிலேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் டு மெனி. மெனி டு ஒன்னா இதில் இருக்க மெனி entities is related to one entity of set B, அதை entity set B. அது ரிவர்ஸாக பார்த்துட்டிங்கன்னா பியில் இருக்க ஒன்று வந்து ஏல இருக்க மல்டிபிள் என்டிட்டிஸோட ரிலேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெனி டு ஒன். மெனி டு மெனினா ரெண்டு சைடுமே இருக்கிறது. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆரோ கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒன் டு ஒன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒன் டு மெனி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே சொன்னோம் ஆரோ யூஸ் பண்ணால் ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ இந்த சைடு ஒன், இங்கே சைடு ஆரோ இல்லாமல் கொடுத்தீங்கன்னா திஸ் இஸ் மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். இது வந்து மெனி டு ஒன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரோ இல்லை. ஸோ திஸ் இஸ் மெனி, திஸ் சைடு ஒன். ஸோ திஸ் இஸ் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஆரோ இல்லாமல் இருந்ததுன்னா இதுக்கு பேர் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஓகே, அதே மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்லேயே பார்ட்டிசிபேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன். டோட்டல் பார்ட்டிசிபேஷன், பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. தி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் an entity set E in a relationship set R is said to be total. எப்போ நம்ம டோட்டல் பார்ட்டிசிபேட், இப்போ வந்து இது ஒரு என்டிட்டி செட், இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் ஆகுது, அதை வந்து நம்ம டோட்டல் ஆர் பார்ஷியல்னு சொல்லலாம். எப்போ டோட்டல்னு சொல்லுவோம் அப்படின்னா if every entity in E must participate in at least one relationship in R. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்லாம் இப்போ ஒரு 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு அட்வைசராக இருப்பாங்க. ஓகே, ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹேஸ் அன் அட்வைசர் who will be in the instructor entity set. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து இங்கே டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஓகே, பட் ரிவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா அது டோட்டல் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டருக்கும் கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து பார்ஷியல். ஓகே, ஸோ பார்ஷியல்னா அட்லீஸ்ட் ஒன் என்டிட்டி வந்து டசன்ட் ஃபால் வித் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்டினாலிட்டி லிமிட்ஸ். ஸோ கார்டினாலிட்டி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததான், அதை இந்த மாதிரி லிமிட்ஸில் கூட இண்டிகேட் பண்ணலாம் வித் LH வேல்யூ அப்படின்ட்டு. எல்னா லோ, ஹை. ஸோ அதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி 0 ஸ்டார் 1 1 கொடுப்போம். ஓகே, ஸோ லோ வேல்யூ 1, ஹை வேல்யூ 1 அப்படின்னா அதுக்கும் மீனிங் இருக்குது. 0 ஸ்டார்னா அதுக்கும் மீனிங் இருக்குது. ஓகே, இப்போ இங்கே 1 1 அப்படின்னா ஸோ ஒன்றுன்றது எவ்ரி ஸ்டூடெண்ட், இது வந்து 50 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் should have advisor. ஓகே, in the entity set instructor அதில் இருக்கணும். ஸோ 1 1னா எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹாவ் யூனிக், அதாவது செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும், அதான் மீனிங். ஸோ இந்த சைடு 0 ஆர் ஸ்டார் இருக்குது அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ரக்டருக்குமே ஸ்டூடெண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்டருக்கு 0 to எனி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, தட் இஸ் த மீனிங் ஆஃப் 0 to ஸ்டார். ஸோ 0னா இல்லாமல் இருக்கலாம், ஹை வேல்யூ ஸ்டார்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா என்டிட்டி செட்னா என்னென்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் செட்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அட்ரிபியூட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் மேப்பிங் கார்டினாலிட்டிஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதிலே ER மாடலில் இன்னும் என்டிட்டிஸ்லாம் வந்து வீக் என்டிட்டிஸ், ஸ்ட்ராங் என்டிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் அட்ரிபியூட்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் இருக்குது. அதாவது ஜென்ரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன், அக்ரிகேஷன், இதெல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.